5 தடவை பிரைம் மினிஸ்டரா வந்து இன்னும் பதவியில ஏன் இருக்க பாக்குறாரு? ஸ்ரீலங்கா ஒரு கிலாபத் இல்ல. அனுரகுமார ஒரு கலிஃபாவா வர பாக்குறாரு இல்ல. ரவுஃப் ஹக்கீமோ இல்லாட்டி ரிஷாட் பதுர்தீனோ எங்கட தங்க மகன் அவரோ அவங்களோட அசெட்ஸ் அவங்களோட உடைமைகளை ஒரு டேபிள் பண்ணேலுமா? கருவிலே கலைக்கப்பட வேண்டிய பஞ்சமா பாதகம் அதுன்னு சொல்றது கருவ கலைக்க சொல்ற இல்ல. நீங்க நேரடியா இவருக்கு இந்த மாதிரி ஆதரவு தெரிவிக்கும் போது இவ்வளவு பெற்றுக்கொண்டு இந்த பிரச்சாரத்தை மேற்கொள்கிறீர்கள். அவரிடமிருந்து என்ன கிடைத்தது உங்களுக்கு? என்ன டீல் போட்டிருக்கிறீர்கள்? இன்றைய தினம் இந்த கலந்துரையாடலில் நாம் அமெரிக்காவினுடைய கென்டக்கி என்கிற பகுதியில் கடந்த ஒரு 30 வருடங்களுக்கும் அதிகமான காலமாக தொடர்ந்து பணியாற்றி வரக்கூடிய டாக்டர் கலீக் அவர்கள் இணைந்து கொள்ள போகிறார்கள். அவர் இலங்கையைச் சேர்ந்த ஒருவர். டாக்டர், இன்றைய தினம் உங்களோடு நாங்க பல விஷயங்களை கலந்துரையாட போகிறோம். வரக்கூடிய இந்த தேர்தல் சிறுபான்மை சமூகத்துக்கு ஒரு முக்கியமான தேர்தலாக இருக்க போற அதே நேரத்துல ஒரு தீர்மானமிக்க தேர்தலாகவும் இருக்க போகிறது. அண்மையில நீங்க இலங்கைக்கு வந்து போயிருந்தீர்கள். 2-3 நாட்கள் வந்து போனதாக அந்த வாட்ஸ்அப் வாய்ஸ் நோட்ல குறிப்பிட்டிருந்தீர்கள். நீங்க எவ்வளவு காலத்துக்கு பிறகு இலங்கைக்கு வந்தீங்க? பிஃபோர் ஈஸ்டர் சண்டைக்கு முதல் காலத்துல நான் ஒரு வருஷத்துக்கு குறைஞ்ச 2 தடவை வருவேன். ஸ்ரீலங்காவில் ப்ரோக்ரஸ், ஸ்ரீலங்காவில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதுகளை பற்றி பார்க்கறதுக்காக வேண்டி ஈஸ்டர் சண்டைக்கு பிறகு அதோட எங்களோட COVID-19 பேண்டமிக்கு பிறகு வர கிடைக்க இல்லை. அதோட போன வருஷம் வந்தேன். இந்த முறை வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் எனக்கு கிடைக்க இல்லை. ஆனால் எலெக்ஷன் சூடு பிடிச்சிருக்கிற நேரம் ஸ்ரீலங்காவில் நாட்டு நிலைமைகள் கிரவுண்ட் சிச்சுவேஷன் எப்படி போகுது என்னண்டா வாட்ஸ்அப் தளத்தில் வார நியூஸ்கள் எல்லாம் நம்பக்கூடிய மாதிரி இருக்க இல்லை. அதனால ஒரு 1 வீக் ஆஃப் ஒன்று எடுத்துக்கிட்டு ஸ்ரீலங்காவில் போயிட்டு பார்த்துட்டு வருவோம்னு போனோம். நாங்கள் வேர்ல்டோட ஸ்ரீலங்காவுக்கு போய்த்துட்டு வேற கண்ட்ரிக்கு போயிட்டு வந்து பார்த்தா தான் விளங்குது எவ்வளோ பின்னுக்கு இந்த எக்கனாமிக் சிச்சுவேஷனை நாங்கள் தள்ளப்பட்டிக்கிறோம். ஆனால் சில நேரங்களில் மக்களோட கதைக்கிற நேரம் ஏனோ தானோ எப்பயோ எங்களுக்கு ஒரு விடிவு வரும் அதுக்காக காத்திருக்கிற மாதிரி ஒரு மக்களோட ஒரு மனப்பான்மை இருக்கு. ஆனா மக்களுக்கு இது ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிக்குது. ஒரு விடிவை நோக்கி போறேன்டா அவங்க ஒரு ஒரு உண்மையான ஒரு டிசிஷன் எடுக்கணும். தன்னோட மனசுக்கு அவங்க யோசிச்சு எடுக்கணும். விடிவு எப்ப வரும் அது ஆட்கள கையில தான் இருக்கு. இந்த எலெக்ஷன்ல அவங்க எடுக்கிற முடிவுல தான் ஸ்ரீலங்காவில் உள்ள ஃபியூச்சர் ஜெனரேஷன் முடிவு எப்படி ஸ்ரீலங்காவில் எப்படி நாங்க எந்த திசையில உலக நாடுகளோட நாங்க போட்டி போட்டுக்கண்டு முன்னோறி கண்டு போறோமா இல்லாட்டி இது நாள் வரைக்கும் இந்த 74 வருஷம் பின்னோக்கி போய்கின்றிருக்கிறது தொடர்ந்து பின்னோக்கி நாங்க போறோமான்றத நிர்ணயிக்கிற ஒரு எலெக்ஷன் உண்டு. இப்போ நீங்க வெளிநாட்டுல இருக்கக்கூடிய ஒருவர் என்கிற ரீதியிலும் அமெரிக்காவிலே மிக நீண்ட காலம் நினைக்க 30 வருஷத்துக்கு மேல என்ன டாக்டர்? 1999 26 வருஷம் 26 வருடங்களாக ஒரு அமெரிக்காவிலே தொடர்ந்து ஒரு மருத்துவராக சேவை செய்யக்கூடிய ஒருவர் என்கிற ரீதியில வெளிநாட்டுல இப்ப இந்த இலங்கை தேர்தல் குறித்து எப்படி ஒரு பார்வை இருக்கிறது? இந்த வேட்பாளர்கள் குறித்து அவங்க என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை கொண்டிருக்காங்க? பொருளாதார நெருக்கடி வந்தது, இப்போ அடுத்து யார் வந்தால் இலங்கையில சிறப்பான ஒரு நிலைமை உருவாகும் என்று சொல்லி என்ன மாதிரியான ஒரு கருத்தை வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சமூகம் கொண்டிருக்கிறது? ஸ்ரீலங்கால இந்த பேண்டமிக்கு முதல்ல ஸ்ரீலங்கா பத்தி நாங்க பெருமையா கதைச்சு கொள்வோம். ஈஸ்டர் சண்டே அதாவது உயிர்த்த ஞாயிறு அந்த பாம் பிளாஸ்டுக்கு முந்தி ஸ்ரீலங்காவை பத்தி வெளிநாட்டுல நாங்க எப்பவுமே பெருமையா எங்களோட சொந்த நாட்டை பத்தி பெருமையா கதைச்சு கொள்வோம். இப்ப எங்களோட கிளினிக்ல லாபியில கூட நான் ஸ்ரீலங்கால டூரிசம் புக்ஸை கொண்டு வந்து வச்சுக்கிறேன். அவ்வளவு பேஷண்டே சொல்றது நாங்க நீ ஒருக்கா ஸ்ரீலங்காவுக்கு போயிட்டு பாருங்க எந்த அளவுக்கு வளமான பாசமுள்ள நட்புடைய மக்கள் உண்டு. ஆனா அந்த ஈஸ்டர் சண்டைக்கு பிறகு தொடர்ந்து வந்த எக்கனாமிக் ஃபால் அவுட் அதோட ஸ்ரீலங்கால நடந்த அந்த கிளர்ச்சி அதுல அரசாங்க அடக்குமுறை அதுகளை பார்த்து உலகம் முழுக்க எல்லாருக்குமே தெரியும். சில நேரங்கள்ல என் பேஷன்ஸை கொண்டு வந்து காட்டுவாங்க. டாக்டர் கலீக் லுக் அட் திஸ் ஸ்ரீலங்காவோட பிரசிடென்ட் பேலஸுக்கு உள்ளுக்கு போயிட்டாங்க. ஆர்மி இப்படி ஏன் வாட்டர் கேனன் யூஸ் பண்றாங்க? இது மக்களுக்கு ஒரு கஷ்டம் வந்ததால மக்கள் ஜனநாயக முறையில தான் இதுல நோக்குறாங்க. இதுல எந்த விதமான வன்முறையும் இல்லை. ஆனா அரசாங்கம் ஏன் இந்த முறை வன்முறையை காட்டுது அப்படின்னு ஒரு ஸ்ரீலங்கா அந்த அரசாங்கம் எடுத்த அடக்குமுறைகள் ஸ்ரீலங்காண்ட இமேஜை சரியான பாதிச்சிருக்குது.
அதோட அவங்க எல்லாருக்குமே தெரியும் ஸ்ரீலங்கா இந்த அளவுக்கு நாட்டுல கலப்ஸ் எக்கனாமிக் இந்த பொருளாதார வீழ்ச்சிக்கு காரணம் இந்த தொடர்ந்து வந்த அரசாங்கங்கள் உலகம் எல்லாருக்குமே தெரியும். இதே நேரத்துல இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ரணில் விக்ரமசிங்க ஒரு சுயேட்சையாக ஒரு போட்டியாளராக இருக்கிறாரு. அவரு ஒரு காபந்து பிரசிடென்ட் தான். ஆனா அவர் 49 வருஷம் பார்லிமெண்ட்ல இந்திக்கிறாரு. 5 தடவை பிரைம் மினிஸ்டரா வந்திருக்கிறாரு. உலகத்துல உள்ள ஆக்கள் எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் கேட்கிறாங்க, ஏன் இவர் 5 தடவை பிரைம் மினிஸ்டரா வந்து இன்னும் பதவியில ஏன் இருக்க பாக்குறாரு? இவரால் இவ்வளவு காலம் நாட்டை கட்டியெழுப்ப முடியல. இப்ப இந்த 74வது வயசுல இதுக்கு பிறகு எப்படி இவர் நாட்டை ரிகவர் பண்ண போறாரு? இவ்வளவு காலம் செய்யாத ஒரு வயது வந்தவர் இதுக்கு பிறகு செய்ய எப்படி இவங்களுக்கு எப்படி ஏன் ஸ்ரீலங்கா ஏன் இப்படி ஆக்கல ஓட் பண்ண பாக்குறாங்க? அது ஒரு கொஸ்டின். அடுத்ததுதான் ஸ்ரீலங்கால எல்லா எலெக்ஷன்லயுமே இனவாதத்தை கொண்டு தான் எலெக்ஷனை வெண்டாங்க. உங்களுக்கு தெரியும், உயிர்த்த ஞாயிறு எலெக்ஷனுக்கு அந்த பாம் பிளாஸ்ட் வந்து அது அந்த காலத்துல ரணில் விக்ரமசிங்க அடுத்தது சஜித் பிரேமதாஸ் அவங்க 2 பேரும் தான் அரசாங்கம் செஞ்சாங்க. ரணில் விக்ரமசிங்க உள்நாட்டு பாதுகாப்பு அமைச்சராக இருந்தார். அந்த நேரம் தான் பாம் பிளாஸ்ட் நடந்துச்சு. இது மாதிரி சந்தர்ப்பத்துல இந்த சூத்திரதாரிகளை தண்டிக்காம இதே அரசாங்கத்துல இருந்த ரெண்டு பிரைம் மினிஸ்டரும் அதே அரசாங்கத்துல அங்கத்துவம் வச்ச மினிஸ்டர் சஜித் பிரேமதாஸ் அவங்க 2 பேரும் தான் எலெக்ஷன் கேட்கிறாங்க. உலகத்துக்கு தெரியும் இவங்க எல்லாமே இந்த உயிர்த்த ஞாயிறு படுகொலை காலத்துல அரசாங்கம் செய்தவர்கள். உயிர்த்த ஞாயிறுல நடந்த அந்த கமிஷன்ல ரிப்போர்ட்ல சொல்லப்பட்டிருக்குது யாரு செய்ததுன்னு. அவங்களுக்கு எந்த விதமான தண்டனையும் வழங்கப்பட இல்லை. ஆனா அவங்க திருப்பி நாட்டை செய்யறதுக்கு மக்கள் முன்னுக்கு நிக்கிறாங்க. அப்ப உலக நாட்டுல கேட்கிறாங்க, ஏன் இவங்களுக்கு இன்னும் கொடுக்க பாக்குறாங்க ஸ்ரீலங்கால? சோ இந்த நிலப்பாட்டுல ஸ்ரீலங்காவில் உள்ள மக்கள் யோசிக்கணும். உலக நாட்டுல சிதைவு அடைந்த 2 தலைவர்கள் அவங்களுக்கு திருப்பி நாட்டு மக்கள் எலெக்ஷன் கொடுத்து அவதுல யாரான ஒருத்தர் வெற்றி அடைஞ்சா உலக நாட்டு மத்தியில ஸ்ரீலங்காவோட இமேஜ் மாற போற இல்லை. ஒரு ஊழல்வாதிகளால இனவாதிகளால நிறைந்த ஒரு அரசாங்கம் மறுபடியும் ஆட்சிக்கு வரப்போகுது. ஆனா உலக மக்களுக்கு இடையில அருணகுமார திசாநாயக்க பத்தி ஒரு விழிப்புணர்ச்சி இருக்குது. என்னடா உலகம் எல்லா இடத்துலயும் வந்திருக்கிறாரு, அவருக்கு மீடியால கவரேஜ் கொடுத்திருக்கிறாங்க. அவங்க பாக்குறாங்க அமெரிக்காவோட நாங்க ஒப்பிட்டு பார்க்கல. இந்த நேரத்துல 2008ஆம் ஆண்டு அமெரிக்கால ஒரு எக்கனாமிக் மெல்ட் டவுன் ஒன்று வந்துச்சு ஜார்ஜ் டபிள்யூ புஷ் பீரியட்ல. அந்த நேரம் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஒரு கருப்பு இனத்தவரை ஒரு பிரசிடென்சியல் கேண்டிடேட்டா போட்டாங்க. யங் 44 years old யங் கருப்பு இனத்தவர். அமெரிக்கா மக்கள் 2வது தடவை யோசிக்க இல்லை, அவருக்கு ஒரு சான்ஸ் ஒன்று கொடுத்தாங்க. லேண்ட்ஸ்லைட் நாடுலாவிய ரீதியில் அவர் வெற்றி பெற்றாரு. 2 டேர்ம் 4 years 2 டேர்ம் செய்தாரு. நாட்டோட ரிகவரி வந்துச்சு. ஆனா அதே நேரத்தில் அந்த 2 டேர்ம் தான் அமெரிக்கால பிரசிடென்டா ரன் பண்ணல. 3வது தடவை அவர் ரன் பண்ணியிருந்தார். 3வது தடவை வென்றிருப்பாரு. ஈவன் இன்றைக்கு கூட அமெரிக்கால பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு பராக் ஒபாமா நின்றாருந்தா அவர் வெற்றி பெறுவார். அந்த நிலைப்பாட்டுக்கு மக்களால நேசிக்கப்பட்ட ஊழலற்ற ஒரு பிரசிடென்ட். ஏன் ஸ்ரீலங்கால மக்கள் தயங்குறாங்க? ஒரு இளைய தலைமுறைக்கு ஊழல் இல்லாத இனவாதம் இல்லாத நாட்டை முன்னோக்கி பாதையில கொண்டு போகக்கூடிய எல்லா ஆற்றலும் உடைய ஒரு தலைவருக்கு ஏன் ஸ்ரீலங்கா கொடுக்க கூடாதுன்றது ஒரு வாதம் உலக நாடுகள்ல இருக்கு. கமெண்ட் மூலமா ஒரு நண்பர் கேட்டிருக்கார், இந்த தொடர்ச்சியா அந்த அரசியல் தலைவர்களும் கூட பிரச்சாரங்கள்ல சொல்லுகிற விஷயம், இப்படி என்பிபி ஆட்சிக்கு வந்தா விபச்சாரத்தை சட்டபூர்வமாக்குவாங்க. இது மாதிரியான பல கருத்துக்கள் தொடர்ச்சியா முன்வைக்கப்படுது. இப்போ பீப்பிள் ட்ரெண்ட் அப்படிங்கிற ஒருவர் கூட ஒரு கணக்குல இருந்து ஒருத்தர் கேட்டிருக்கார், அனுரா வந்தால் விபச்சாரத்தை சட்டபூர்வமாக்குவாரா அப்படின்னு சொல்லி. ஆக அனுர்குமார் திசாநாயக்க மீது இப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லப்படுது. இப்ப இன்றைக்கு ஒரு கிளிப் ஒன்று பார்த்தேன்.
யார் சஜித் டப்பாட்டி அவர் ஒரு மெமராண்டம் ஒன்று கொடுத்திருக்கிறாரு ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு எல்ஜிபிடிய லீகலைஸ் பண்றதுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் அவங்களோட ரெக்கமெண்டேஷனை கொடுத்திருக்கிறாங்க. இட் வாஸ் இன் த ஃபேஸ்புக். இப்ப நாங்க நினைக்கிறது அனுரகுமார் மட்டும்தான் இதை செய்ய பார்க்கிறாரு. ஆனா ஒன்று ஞாபகத்துல வச்சிருக்கொள்ளணும், ஸ்ரீலங்கால நடக்கிற இந்த ரிஃபார்ம்ஸ் எல்லாமே IMF ரிஃபார்ம் தான். ஆனா இந்த அரசாங்கத்துக்கு சஜித்திட அரசாங்கமோ இல்லாட்டி சஜித்திட அரசாங்கமோ இல்லாட்டி ரணில்ட அரசாங்கமோ வந்தா அவங்க 100க்கு 100 அவங்க தாங்கி இருக்க போறாங்க IMFல தான். அப்ப IMF சொல்றத எவ்வளோ குயிக்கா ரிஃபார்ம் பண்ணலுமோ அவ்வளோ குயிக்கா ரிஃபார்ம் பண்ணுவாங்க. இப்ப நாங்க ஒன்று யோசிக்கணும், உலகத்துல உள்ள ஆக பழைமை வாய்ந்த ஒரு தொழில் தான் இந்த விபச்சாரம். சில நாடுகள்ல இப்ப ஸ்ரீலங்கால யாருமே மறக்க இயலாத அது இல்லைண்டு மதுபானத்துக்கு லீகலைஸ் பண்ணிக்கிறாங்க. அது அனுரகுமார செய்ய இல்லை. ஸ்ரீலங்கால கேம்லிங் லீகலைஸ் பண்ணிக்கிறாங்க. அது அனுரகுமார லீகலைஸ் பண்ண இல்லை. ஸ்ரீலங்கால ஆல்கஹால் லீகலைஸ் பண்ணிக்கிறாங்க. அது அனுரகுமார செய்ய இல்லை. ஸ்ரீலங்கால இப்ப மருவானா, இங்க அமெரிக்கால மருவானான்னு சொல்லுவாங்க, ஸ்ரீலங்கால கஞ்சான்னு சொல்லுவாங்க. அதை லீகலைஸ் பண்றதுக்கு ரணில் விக்ரமசிங்க அரசாங்கம் நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருக்குது. இதெல்லாம் நடந்து கொண்டிருக்குது. இப்ப இது தேர்தலுக்காக வேண்டி இது முஸ்லிம் மக்களுக்கு மத்தியில ஒரு மதம், உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கும் ஈஸ்டர் சண்டே சூத்திரதாரிகள் ஈஸ்டர் சண்டே நடத்தினதே ஒரு மதவாரியான கலவரத்தை உருவாக்கி அதுல இருந்து எலெக்ஷனை வெல்றதுக்கு தான். ஆனா இந்த முறை அன்பார்ச்சுனேட்லி முஸ்லிம்களுக்கு மத்தியில இந்த மத வாதத்தை கொண்டு முஸ்லிம்களோட ஓட்டை திசை திருப்புறதுக்கு பாக்குறாங்க. அதுல ஒன்று தான் இந்த லீகலைஸ் பண்றது. இப்ப இப்படித்தானே ஸ்ரீலங்கால ஆல்கஹால் லீகலைஸ் சொல்லி முஸ்லிம்கள் குடிக்கிறாங்களா? இல்ல. ஸ்ரீலங்கால கேம்லிங் லீகல் என்று சொல்லி முஸ்லிம்கள் போறாங்களா? இல்ல. ஸ்ரீலங்கா மல்டி கல்ச்சரல் மல்டி ரேசியல் சொசைட்டி. ஸ்ரீலங்கா ஒரு கிலாஃபத் இல்லை. ஞாபகத்துல நாங்க வச்சுக்கலாம், நாங்க 8% தான் நாங்க இருக்கிறோம். அனுரகுமார ஒரு கலிஃபேட்டுக்கு கலிஃபாவா வர பார்க்கிறாரு இல்ல. நாங்க இங்க கிலாஃபத்துக்கு கலிஃபா தெரிவு செய்யறது இல்லை. இந்த எலெக்ஷன் நாட்டு இப்ப இருக்கிற மக்கள் எல்லாரும் யோசிக்கணும், நாடு இந்த நிலையில பொருளாதாரத்துல வங்குரோத்து நிலையில தள்ளப்பட்டிருக்கிறதுக்கு காரணம் இந்த பிற்போக்குவாதம், அடுத்தது ஊழல் நிறைந்த அரசியல் தலைவர்கள் தான். அவங்கள்ட்ட இருந்த ஒரு விமோசனம் கிடைக்கக்கூடிய நேரத்துல தான் இந்த அனுரகுமார திசாநாயக்க எலெக்ஷனுக்கு வந்திருக்கிறாரு. ஸ்ரீலங்காவுக்கு இப்போதைக்குள்ள நிலைமையில ஒரு ஊழல் அற்ற, மதவெறி அற்ற, மதத்துல நியூட்ரலா இருக்கக்கூடிய, இனசாதி வெறி அற்ற ஒரு அரசாங்கத்தை தரக்கூடிய ஒரே ஒரு தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தான். இப்ப இவருக்கு வெல்லக்கூடிய சாத்தியக்கூறுகள் கூட இருக்கிறதுனால ஸ்பெஷலி மைனாரிட்டிக்கு மத்தியில அவர் நல்லாவே பாப்புலர் ஆகி கொண்டு போறார். என்னண்டா, முஸ்லிம்கள் நல்லா பாதிக்கப்பட்டாங்க, தமிழ் பேசும் மக்கள் நல்லா பாதிக்கப்பட்டாங்க, அவங்க ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் ஏமாத்தப்பட்டாங்க. நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா எஸ்டேட் பீப்புள் அவங்களுக்கு எந்த விதமான சலுகைகளும் இல்லை. ஆனா அரசாங்கம் போய்த்து உங்களுக்கு அது தாரம் இது தாரம், எலெக்ஷனுக்கு வேண்டாம் உங்களுக்கு சேலரி கூட்டி தாரம்னு கொடுக்குறாங்க. ஆனா நீங்க எஸ்டேட் லைன்ல போயிட்டு பார்த்தா தான் விளங்கும் எந்த அளவு படு பாதாள பவட்டியில நிலையில இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் இப்ப யாழ்ப்பாணத்து மக்கள், அதே மாதிரி தான் மட்டக்களப்பு மக்கள். ஸ்ரீலங்கால இந்த பொருளாதார சிதைவுகளுக்கு காரணம் தொடர்ந்து வந்த இந்த அரசியல் கட்சிகள் தான். ஆனா அன்பார்ச்சுனேட்லி இந்த மைனாரிட்டி கட்சிகளுக்கு ஒரு பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து 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 அவங்க எலெக்ஷன் முடிஞ்சோன்னே எல்லாம் மறந்துடுவாங்க. இந்த நேரத்துல முஸ்லிம்களுக்கும் தமிழாக்களுக்கும் மத்தியில ஒரு ஒரு போலியான இதொன்று கொண்டு வந்திருக்கிறாங்க. அனுரகுமார திசாநாயக்க வந்தால், ஆட்சிக்கு வந்தால்
இந்த 2 வீடு இருந்தால் ஒரு வீட்டை பறிச்சிருவாங்க. எல்லாமே தேசியமயமாக்கப்பட்டுருவாங்க. அதே நேரம் இந்த எல்ஜிபிடிக்கு ஒரு லைசன்ஸ் கொடுத்துருவாங்க. அடுத்தது இந்த விபச்சாரத்துக்கு லைசன்ஸ் கொடுத்துருவாங்க. இதெல்லாம் ஸ்ரீலங்காவில் ஏற்கனவே நடந்து கொண்டிருக்குது. ப்ரைட் டேஸ் உங்களுக்கு தெரியும், ஸ்ரீலங்காவில் கிட்டத்தட்ட 5 வருஷமா நடக்குது. உங்களுக்கு தெரியும். இப்ப அதை விட இன்னொரு விஷயம் டாக்டர், இப்ப இந்த ரணில் விக்ரமசிங்கனுடைய அரசாங்கத்திலேயே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இப்போ ஒரு சட்டமூலத்தை கொண்டு வந்திருக்கார். டொலவத்த என்கிற பாராளுமன்ற உறுப்பினர் இந்த எல்ஜிபிடிக்கு இந்த சமூகத்துக்கு உரிமைகளை கொடுக்கறதுக்கான ஒரு சட்டமூலத்தை அவர் பாராளுமன்றத்துக்கு கொண்டு வந்திருக்கார். அப்போ ரணில் விக்ரமசிங்கன் ஆட்சியிலும் அது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனா தொடர்ச்சியா இது தொடர்பான குற்றச்சாட்டுகள் வருது. இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த முறை தேர்தல்ல இப்போ நீங்க சொன்ன அனுர்குமார் திசாநாயக் அவர்களுடைய இதுல எங்கேயுமே இனவாதத்தை தூண்டுகிற இதுகள் எதுவுமே இல்லை. ஆனால் இந்த முறை அநேகமா நாங்க பார்த்த இந்த முஸ்லீம் அரசியல் தலைமைகளினுடைய பிரச்சார மேடைகள்ல தான் இந்த விஷயங்கள் அதிகமா சொல்லப்படுது. இந்த முஸ்லீம் தலைமைகள் இருக்கக்கூடிய பிரச்சார மேடைகள், முக்கியமா முஸ்லீம் காங்கிரஸ், அவர் சொல்றாரு தலைவர் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள், முஸ்லீம் காங்கிரஸ் தோற்றாலும் வெற்றி பெற்றாலும் முஸ்லீம்களினுடைய ஆளும் கட்சி இதுதான் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை முன்வைத்திருக்கார். அப்போ இந்த முஸ்லீம் தலைமைகள் இந்த முறை சஜித்துக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. அந்த கட்சியில் இருந்த உறுப்பினர்கள் பிரிந்து போய் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. அப்ப இவர்கள் எல்லாம் அந்த பக்கம் இருக்கும்போது இப்போ முஸ்லிம் சமூகம் ஒரு சில பகுதியினர் கொஞ்சம் குழம்பி போயிருக்காங்க. அனுர்குமார் திசாநாயக்கவுக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும், தலைமைகள் எல்லாம் இங்க இருக்காங்களே அப்படின்னு சொல்லி. முஸ்லிம் காங்கிரஸ் உருவாக்கப்பட்டது கிழக்கு மாகாணத்துல ஒடுக்கப்பட்ட முஸ்லிம்களுக்கு ஒரு விமோசனம் கொடுக்கறதுக்காக வேண்டி மர்ஹூம் அஷ்ரஃப் அவங்க உருவாக்கின ஒரு கட்சி தான். அவரோட இனாகரேஷன் மீட்டிங் கொலம்புல நடந்துச்சு. நான் நினைக்கிறேன் YMMA. நான் அதுல ஃபர்ஸ்ட் அந்த மீட்டிங் நான் போனேன். நானும் என் ஃப்ரெண்ட் உண்டு கல்முனை அந்த காத்தான்குடி பக்கத்துல இருக்கிற என் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க 4-5 பேர். நாங்கள் எல்லாம் போனோம் அதுக்கு. அதுல இனாகரேஷனுக்கு மீட்டிங்ல போட ஒரு ஆள் நான், இன்னொரு டாக்டர், அவரை இந்த முறை போன நேரம் நான் மீட் பண்ணேன். அப்ப அவர் சொன்னாரு, கலீக், நான் NPP மீட்டிங்குக்கு எங்களோட ஃபேமிலியோட நான் போறேன், நான் மேடையில அவங்களுக்காக வேண்டி கதைக்கிறேன். இது சொன்னது யாருன்னா என்னையோட அந்த முஸ்லிம் காங்கிரஸ் இனாகரேஷனுக்கு மீட்டிங்க்கு வந்த ஒரு என்னையோட மெடிக்கல் ஸ்டூடெண்ட். அப்பா இப்ப அவர் சர்ஜன் ஆயிக்கிறார் கொழும்புற. அவர் சொன்னதுதான், அவர் மீட்டிங்கு போறாரு, என்பிக்காக வேண்டி மேடையில கதைக்கிறாரு. என்னண்டா இது காலத்துக்கு ஒவ்வாத ஒரு வாதம். முஸ்லிம்கள் தலைமைத்துவம் இப்ப நாங்க சும்மா யோசிச்சு பாருங்க. முஸ்லிம் காங்கிரஸ்ல இருந்து போன முறை வந்தாங்க 8-10 பேர் முஸ்லிம்களோட ஜனாசாக்கள் எரிக்கப்பட்டு கண்டிக்குது. அதே நேரம் ஒரு அரசியல் திருத்தத்துக்காக வேண்டி கையோசத்தினாங்க. அப்ப இதுதான் தலைமைத்துவமா? 2 கட்சி, எந்த கட்சி வந்தாலும் அவங்களோட பேரம் பேசி அவங்களோட மந்திரி சபையில மந்திரியா இருக்கண்டு அவங்க மந்திரியா உழைச்சிக்கண்டு இருந்தாங்க. ஒரு சேலஞ்ச் நாங்க இதுல உடையிலும், அந்த மந்திரி சபையில இருந்தாக்கள் ஸ்ரீலங்கால தலைமைத்துவம் கதைக்கிற முஸ்லிம் MP-மார் இல்லாட்டி மினிஸ்டர்ஸ், அவங்களோட பொருளாதார நிலைப்பாட்டை அவங்க ஒரு டேபிள் பண்ணலுமா அவங்களுக்கு? இது ஒரு கொஸ்டினோட நாங்க வைக்கணும். இப்ப உங்களுக்கு தெரியும், இப்ப இந்த எலெக்ஷன்ல அனுரகுமார எவ்வளவு அசெட்ஸ் உங்களோட நான் கிளிப்ல பார்த்தனது, நீங்க உங்களோட கிளிப்லயே பார்த்தனது போட்டிங்க. அது மாதிரி நீங்க சொன்ன மாதிரி ரவுஃப் ஹக்கீமோ இல்லாட்டி ரிஷாட் பதுர்தீனோ இல்லாட்டி எங்கட தங்க மகன் அவரோ புத்தளத்துல இருந்து அவங்களோட அசெட்ஸ், அவங்களோட உடைமைகளை ஒரு டேபிள் பண்ணலுமா? அவங்க எலெக்ஷனுக்கு முந்தி வார நேரம் அவங்களோட பொருளாதார நிலைப்பாடு என்ன, இப்போதுக்கு அரசியல் நிலைப்பாடு என்ன, அது நம்பர் 1. அதே நேரம் அவங்களால சொல்லலுமா டேபிள் பண்ணி இவ்வளவு காலம் இந்த முஸ்லிம் தலைவர் என்று சொல்லிக்கொண்டு முஸ்லிம்களுக்கு என்ன செஞ்சாங்க, அதை நாங்க பார்க்கணும். உங்களுக்கு தெரியும், ஈஸ்டர் சண்டே நடந்துச்சு. அதுல ரிப்போர்ட்டை பகிரங்கப்படுத்த சொல்லி கேட்டாங்களா? இல்ல. திகன கலவரத்துல முஸ்லிம்கள் அடிபட்டு கண்டிக்கிற நேரம் இவங்கள யாருமே டெலிபோன்ல இவங்கள கேட்ச் பண்ணலாது. அடிச்சு முடிஞ்சு எல்லாம் பத்தி முடிஞ்ச பிறகு சும்மா போயிட்டு சலாம் சொல்ல போனாங்க. இதுதான் உண்மை.
முஸ்லிம்கள் எரிச்ச நேரம், ஜனாசாக்கள் எரிச்ச நேரம் என்ன விதமான நடவடிக்கைகள் எடுத்தாங்க? ஒரே ஒரு ஆள் இதுக்கு குரல் கொடுத்தது அனுரகுமார திசாநாயக்கா. ஹான்சர்ட்ல டாக்குமெண்டடா ஹீக்குது. ஆனா இப்ப முஸ்லிம் தலைவர்கள் நாங்க சொல்றாக்கள் அவங்க நாங்க எங்களை இன்னொருக்க நாங்க கேள்வி கேட்கணும். எங்களுக்கு மத்தியில இவங்க என்ன செஞ்சாங்க எங்களுக்கு இவ்வளவு காலம் நாங்க யோசி பார்க்கணும். பதியுதீன் மஹமூத் அவர் அரசியல் கட்சி ஒன்று உருவாகி கொண்டு வர இல்லை. அவர் வந்தது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில ஒரு அவரை எலெக்ட் பண்ணி அவருக்கு கல்வி அமைச்சர் கொடுத்தாங்க. ஸ்ரீலங்கால உண்மையில முஸ்லிம்களுக்கு மத்தியில கல்வியில மறுமலர்ச்சி வந்தது அவரோட பீரியட்ல தான். அதே மாதிரி தான் இப்ப எனக்கு தெரிஞ்ச காலத்துல நடந்தது நான் சொல்றேன். மர்ஹூம் ராஷிக் ஃபரீட் அவங்க எல்லாம் செஞ்சது. அதே மாதிரி ஏசிஎஸ் ஹமீட், மர்ஹூம் ஏசிஎஸ் ஹமீடோ, மர்ஹூம் எங்கட மற்ற அரசியல் தலைவர்களோ சொந்த அரசியல் கட்சி ஒன்று உருவாக்கி கொண்டு வர இல்லை. அவங்க பெரும்பான்மையான கட்சிகளோட சேர்ந்து ஸ்ரீலங்கால உண்ட முஸ்லிம்கள் நாங்க மைனாரிட்டி யோசிக்கலோனும் சொந்த அரசியல் கட்சி வச்சுத்தான் நாங்க அரசியல் உடைமைகளை நாங்க எடுக்கணும் இல்லை. நாங்க ஃபர்ஸ்ட் we are Muslims but we are Sri Lankan. நாங்க ஸ்ரீலங்கா பிரஜைகள், அதை நாங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். முஸ்லிம்கள் என்றது அது எங்கட மத உரிமைகள், யாருமே அதுக்கு கை வைக்க இல்லை. ஆனா இந்த 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 ரெண்டு பார்ட்டில இப்ப நீங்க சொன்ன மாதிரி சஜித் பார்ட்டி, அடுத்தது ரணில்ட பார்ட்டில இருக்கிறது எல்லாமே இனவாதிகள் தான். ஆனா இனவாதிகள் யாருமே இல்லை அனுரிட பார்ட்டியில. இனவாதத்தை கதைக்கவும் இல்லை. இந்த நேரம் இதுல ஒன்று கதைக்கும் நான் என்னண்டா, இந்த கர்ப்பாசை கதை இன்னும் ஸ்ரீலங்கால போய்த்து கண்டிக்குது. இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, எங்களுக்கு மத்தியில் இருக்கிற சிங்கள அறிவில்லாத தன்மை. கர்ப்பாசை இவற்களை யுத்தி என்று சொல்றது ஒரு தமிழ்ல நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த ஆடியன்ஸ் ஏழுமண்டா அதுக்கு கண்டுபிடிக்கணும் ஆன்சர் உண்டு. கருவிலே கலைக்கக்கூடிய பஞ்சமா மாப்பாதகங்கள் உங்களோட தமிழ் டீச்சர்கிட்ட போயிட்டு கேட்டுப்பாங்க, இதுல மீனிங் என்னாண்டு. கருவிலே கலைக்கப்பட வேண்டிய பஞ்சமா பாதகங்கள் அதுன்னு சொல்றது கருவ கலைக்க சொல்ற இல்ல. சில கன்செப்ட் முளையிலே கிள்ளி எறியப்பட வேண்டிய கெட்ட விஷயங்கள், அதைத்தான் அதுல சொல்றது. அதைத்தான் அவர் பார்லிமெண்ட்ல சொல்றார் கர்ப்பாசை என்றது. அத முஸ்லிம்கள் அன்பார்ச்சுனேட்லி எங்கட ரவுஃப் ஹக்கீம் கூட அது பிழையா விளங்கி கொண்டு அதை அரசியல் மயப்படுத்திட்டாரு. இதெல்லாம் தேவையில்லாத வேலை. என்னண்டா, ஸ்ரீலங்கால முஸ்லிம்களும் சிறுபான்மை மக்களும் நல்லாவே நொந்து போய் தீக்குறாங்க. இதுக்கு பிறகும் இனவாதத்தை எங்கட அரசியல் தலைவர்கள் இனவாதத்தை கதைச்சி முஸ்லிம்களுக்கு இன்னும் பாதகத்தை விளைவிக்காம இருந்துட்டா காணும். இப்ப மெடிசின்ல ஒன்று சொல்லுவாங்க, நீங்க நன்மை செய்யாட்டி பரவாயில்ல, கெடுதல் செய்யக்கூடாது. பிரைமம் நான் நெசரி. உங்களால நன்மை ஒன்று பேஷனுக்கு செய்யலாட்டி பரவாயில்ல, ஆனா கெடுதல் செய்யாம இருக்கணும். ஆனா எங்கட அரசியல்வாதிகள் முஸ்லிம்களுக்கு கெடுதலை தான் விளைச்சு கண்டிக்கிறாங்க. அவங்க உண்மையில முஸ்லிம்களுக்கு ஒரு சேவை செய்யறாண்டா இத மாதிரி இனவெறி மதவெறி பிடிச்ச இந்த மேடை பேச்சுகளை தவிர்த்து கொண்டாவே காண முஸ்லிம்கள் அவங்களோட தலைவிதியை அவங்க நிர்ணயிச்சு கொள்வாங்க. இப்ப அநேகமான முஸ்லிம் தலைவர்கள் சொல்லுகிற விஷயம், சஜித் பிரேமதாச ஒரு இனவாதி அல்ல, அவர் முஸ்லிம் மக்களோட பல பிரச்சனைகளுக்காக நின்றிருக்கிறார், இப்படி சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த ஜமியத்துல் உலமாவை சந்திக்க போனார், அலம் தர கைஃப அந்த சூரா ஓதினார், இப்படி இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் சொல்லி அவர் ஒரு இனவாதி அல்ல, அவர் முஸ்லிம் சமூகத்துக்காக நின்ற ஒருவர்னு சொல்லி அண்மையில கூட கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாத் பௌதீன் பேசியிருந்தார். ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் சொல்லி இருந்தார்கள். சஜித் பிரேமதாச ஒரு இனவாதி அல்லவே என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இது கொஞ்சம் இது கட்டாயம் கதைக்க வேண்டிய ஒரு விஷயம் உண்டு. இப்ப சஜித் பிரேமதாச பிறந்து வளர்ந்தது எங்க? கொலம்பு சென்ட்ரல் இல்லையா? கொலம்பு சென்ட்ரல்ல மோர் தேன் 40% தமிழ் பர்சன் மக்கள் தான், முஸ்லிம்களும் தமிழரும் தான் வாழ்றாங்க. சஜித்துக்கு தொடர்ந்தா போல 2 வசனம் தமிழ்ல கதைக்க இயலாது. ஆனா அவரு ஜப்பான் கதைப்பாரு, ஜப்பான் மொழி படிச்சிருக்கிறாரு, ஆனா தமிழ் கதைக்க தெரியாது. அப்ப உண்மையில அவர் ஒரு இனவாதி இல்லாட்டி, உண்மையில மைனாரிட்டிய அரவணைச்சு போறவர்டா அவருக்கு தமிழ் படிச்சுப்பாரு முதலாவது.
அலந்தர கைஃபால ரப்பு கபி அஸ்ஹாபில் ஃபீல் ஓதினத்துக்கு வேலை இல்லை. ஆனா தமிழ்ல சேர்த்தா போட 2 வசனங்கள் கதை கேளுமா அவருக்கு ஏலாது. என்னண்டா அவரு he doesn't care. இன்னொன்று சஜித் ஒரு இனவாதி அல்லாண்டு சொல்றீங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்குதோ தெரியாது. இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முந்தி ஒரு உடைஞ்ச தாகபொண்டுக்கு மேல ஒரு 3-4 ஒரு பொடியங்கள் யூனிவர்சிட்டி பொடியங்கள் போயிட்டு போட்டோ எடுத்ததுக்கு சஜித்துண்ட அவரோட ஸ்டேட்மெண்ட்டை பார்த்திப்பீங்க என்ன செய்தாருண்டு. அந்த ஸ்டேட்மெண்ட் இந்த சமூக வலைத்தளத்துல வேண்டி மட்டுமே இருக்குது. எல்லாரும் எடுத்து பாருங்க என்ன மாதிரி அதை பெருசு படிச்சு காய்ச்சாருண்டு. அது கட்டாயம் பார்க்கணும். அதே நேரம் உங்களுக்கு தெரியும் சம்பிக்க அவர் உங்களுக்கு தெரியும் ரணவக்க ஸ்ரீலங்கால இருக்கிறதுல இனவாதத்தின் உயிர் வாழும் தந்தை என்று சொல்லும். உயிர் வாழும் தந்தை எத்தனை புக் எழுதிக்கிறாருன்னு பாருங்க. அவர் இனவாதத்தை கக்குறது முஸ்லிம்கள் அவரும் ஜிஹாத் அப்படி இப்படின்னு காய்ச்சிக்கிறார். அவர் இப்ப யார் கேட்கிறாரு? சஜித் பிரேமதாஸ் அவர்கிட்ட. ஸ்ரீலங்கால சஜித்துக்கு எலெக்ஷன் கொடுத்தோம்டானாங்க. ஸ்ரீலங்கால அடுத்த பிரைம் மினிஸ்டர் ஸ்ரீலங்கால மூத்த உயிர் வாழும் இனவாதி தான் பிரைம் மினிஸ்டர். இதை இப்ப நாங்க மழுக்க பாக்குறாங்க. இல்ல வேற யாருக்கும் கொடுப்பாங்க, அவருக்கு கொடுப்பாங்க, இவருக்கு கொடுப்பாங்கன்னு. ஆனா 90% சான்ஸ் சம்பிக்க ரணவக்கத்தான் அடுத்த பிரைம் மினிஸ்டர் சஜித் பிரசிடென்டா வந்தா. அதுதான் உண்மை, நாங்க மறுக்க இயலாது. அதே நேரம் இவர் சிறுபான்மை மக்களுக்கு இவர் அரசனை கொடுக்கிறண்டா. உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? இப்ப ஒரு மாசத்துக்கு முந்தி சஜித் பிரேமதாஸ் ஜஃப்னாக்கு போனாரு. போயிட்டு மெஹே கிரீடாங்கனையாக் தியனவாதன்னு கேட்டார். ஞாபகம் அப்ப அவர் எங்க இருக்கிறார் இவ்வளவு காலமா? அவருக்கு தெரியாதா? யாழ்ப்பாணத்திலேயோ மட்டக்களப்பிலேயோ ஒன்றுமே செய்யலை. இவங்க ரோட்டு போடவும் இல்லை, கிரவுண்ட் கட்டவும் இல்லை, சொக்கர் ஸ்டேடியம் கட்டவும் இல்லை. எல்லாம் அவங்களோட பாதியில தான் செஞ்சாங்க. இவருக்கு அது கூட தெரியா. எலெக்ஷனுக்கு கிட்ட போய்த்து அங்க போய்த்து கிரிக்கெட் அடிக்கிறாரு. நீங்க நினைக்கிறீங்களா யாழ்ப்பாண மக்கள் இதெல்லாம் யாழ்ப்பாண மக்கள் எந்த அளவுக்கு சுய புத்தி உடையவங்கன்னு எனக்கு தெரியும். என்னன்னா நான் ஜஃப்னால படித்தேன். எனக்கு தெரியும் ஜஃப்னால எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். என் அமெரிக்காவில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் 100-50க்கு மேலமான ஆட்கள் ஜஃப்னா டாக்டர்ஸ் தான். எனக்கு தெரியும் ஜஃப்னா மக்களோட அஃபீஷியல் ஆசைகள். ஜஃப்னால போய்த்து யூனிவர்சிட்டி உங்களுக்கு தெரியுமா? ஜஃப்னால லைப்ரரி ஒன்று இருந்துச்சு. நான் அதில் போய்த்து படிச்சுக்கிறேன். நான் கேம்பஸ்ல இருக்கிற நேரம் நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் போய்த்து காலையில போனா நைட்டுக்கு தான் வாரேன். லைப்ரரி திறக்கிற நேரம் போய்த்து உட்கார்ந்தோம்னா ராவைக்கு 10 மணிக்கு தான் மூடுவாங்க. அப்பதான் நாங்கள் வீட்டுக்கு வருவோம். அந்த லைப்ரரி இப்ப இல்ல. யார் பத்திச்சுன்னு தெரியுமா? இதே யூஎன்பி கவர்மெண்ட், இதே சஜித்திட வாப்பாவும் ரணில் விக்ரமசிங்கையும் பதவியில இருந்த அரசாங்கம் தான் அந்த லைப்ரரியில. சவுத் ஈஸ்ட் ஏசியாவிலேயே மிக முக்கியமான பொக்கிசங்கள் நிறைந்த லைப்ரரி உண்டு. யாழ்ப்பாணத்துல இருந்து அதை அழிச்சிட்டாங்க. நீங்க நினைக்கிறீங்களா யாழ்ப்பாணத்து மக்கள் இதெல்லாம் மறந்துட்டாங்கன்னு? மறக்க போறதில்ல. அதுக்கு முதல்ல டாக்டர், இப்ப நீங்க சொன்ன அந்த விஷயங்களோட சேர்த்து இப்ப நீங்க ஊழல் மோசடியற்ற ஒரு குடும்ப ஆட்சியை தொடராத இந்த நாட்டை நேசிக்கிற எல்லா மக்களையும் ஒன்றிணைத்து ஒரு பயணத்தை மேற்கொள்ள ஆசைப்படுகிற ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்கிறீர்கள். அநேகமா அன்ருகுமார் திசாநாயக்க நீங்க சொல்லக்கூடிய விஷயங்களோடு பொருந்துகிற ஒருவராக தெரிகிறார். இப்ப நீங்க நேரடியா இவருக்கு இந்த மாதிரி ஆதரவு தெரிவிக்கும் போது நீங்க இவரிடமிருந்து எவ்வளவு பெற்றுக்கொண்டு இந்த பிரச்சாரத்தை மேற்கொள்கிறீர்கள்? அவரிடமிருந்து என்ன கிடைத்தது உங்களுக்கு? என்ன டீல் போட்டிருக்கிறீர்கள்? இப்படி நிறைய பேர் உங்களுக்கு கமெண்ட்ஸ் மூலமா கேட்பாங்க, அல்லது நிறைய விமர்சனங்கள் வரும். இப்படியான விமர்சனங்களுக்கு நீங்க இப்ப அமெரிக்கால ஒரு 30 வருஷமாக இருக்கக்கூடிய ஒரு தேர்ச்சி பெற்ற அனுபவமிக்க ஒரு மருத்துவர் என்கிற ரீதியில நீங்க எவ்வளவு எடுத்துக்கொண்டு இப்படி அன்ருகுமாருக்கு பிரச்சாரம் செய்றீங்க அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? உங்களுடைய உள்ளத்தால நீங்க சொல்லக்கூடிய பதில் என்ன? ஸ்ரீலங்கால யாராலையுமே என்னை வாங்க இயலாது. ஏன்னு சொல்லுங்க பாப்போம். நான் இப்ப 30 வருஷமா அமெரிக்கால இருக்கிறேன். கிட்டத்தட்ட இங்க பிராக்டிஸ் பண்றேன். இங்க 2009-11 நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பிராக்டிஸ் பண்ண. 9/11 நடந்தேன் 2001. கிட்டத்தட்ட 23 வருஷம் முடியுது. இவ்வளவு காலமா அமெரிக்கால தான் டாக்டரா வேலை செய்யறேன். உங்களுக்கு நீங்க கூகுள் பண்ணி பாருங்க, அமெரிக்கால ஒரு டாக்டர் வந்து எவ்வளவு ஏர்ன் பண்ணுவான்னு. நான் சொல்ல தேவையில்லை. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வோட பிளெஸிங்ஸ்ல நாங்க நல்லா இருக்கிறோம். என்னண்டா ஸ்ரீலங்காவுக்கு போற ஒவ்வொரு தடவும் ஒவ்வொரு ஏர்போர்ட்டையும் தாண்டி போற நேரம்
அந்த நாட்டுல போய்த்து இறங்க கிட்ட அந்த மனசுக்கு வார அந்த ஆத்திரம் அது தாங்க இயலாது. இப்ப நான் முதலாவது அமெரிக்காவுக்கு வந்து 1996 இன்டர்வியூக்கு வந்துட்டு போனேன். போய்த்து இறங்கினது வந்து அபுதாபியில. அபுதாபி அந்த ஏர்போர்ட் வந்து ஸ்ரீலங்கா ஏர்போர்ட்ல 4ல் 1 தனப்ப. அவ்வளோ ஒரு ஃபிளைட்ல இருந்து வந்தா ஒரு 500 பேர் இறங்கினா ஒரு டிரான்சிட் இல்லாட்டி ரீஃபியூலிங்க்கு அந்த அபுதாபி ஏர்போர்ட்டுக்குள்ள உட்கார்றதுக்கு இடம் இல்லை. அதுதான் அபுதாபி ஏர்போர்ட். இப்ப அபுதாபி ஏர்போர்ட் போயிட்டு பாருங்க. நான் இந்த முறை அபுதாபியால தான் வந்தேன். ஒரு டெர்மினல்ல இந்த இன்னொரு டெர்மினலுக்கு நடக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் பிடிக்கும் தெரியுமா? எவ்வளவு பெரிய டெர்மினல். ஸ்ரீலங்கால இன்னும் கூட ஃபிளைட்ல வந்து இறங்கி பஸ்ல ஏத்தி தான் டெர்மினலுக்கு கொண்டு வந்து இறக்குறேன். இந்த முறை நான் திருப்பி வார நேரம் கொலம்புல இருந்து சிங்கப்பூருக்கு எனக்கு ஃபிளைட். அதுக்குள்ள ஒரு கேபின் ஒன்று வச்சுக்கிறாங்க. அதுல ஏசி கூட இல்லை. அதுல வச்சு அதுல இருந்து வார பஸ்ல ஏத்தி கொண்டு போயிட்டு இறக்குவாங்க. இதெல்லாம் பார்க்க கிட்ட உண்மை இல்லை. அது ரோட்ல போற நேரம் ஏர்போர்ட்டை பார்க்க ஸ்ரீலங்கால ஒரே ஒரு ஏர்போர்ட் தானே. அமெரிக்கால பாத்தீங்கடா நாங்க சொல்லுவாங்க இவர் நாங்க எல்லாமே அமெரிக்கா. ஏன் நாங்க அமெரிக்கா வர மாதிரி சந்திக்கப்படாது? ஸ்ரீலங்கால இல்லாத பொக்கிசங்களா? ஸ்ரீலங்கால கடல் சுத்துவேற கடல். ஆனா எங்களுக்கு மீன் இம்போர்ட் பண்றோம். நாங்க ஸ்ரீலங்கால வேண்டிய மட்டும் மழை இருக்கு, நீர் வளங்கள் இருக்கு. ஆனா அரிசி இம்போர்ட் பண்றோம். ஸ்ரீலங்கால வேண்டிய மட்டும் விளை நிலங்கள் இருக்குது, வெங்காயம், பருப்பு. நீங்க ஒரு மளிகை சாமான் வாங்க போயிட்டு சாமான் எடுத்துட்டு நீங்க ஒரு 5000க்கு ஒரு சாமான் வாங்கிட்டு ஸ்ரீலங்கால விளைஞ்ச என்ன சாமான் பாருங்க பாப்போம். ஒரு 10 ரூபாய்க்கு கூட இல்லை. இதெல்லாம் பாக்குற நேரம் உண்மையில மனசுக்கு கஷ்டமாயிக்குது. உண்மையிலே கஷ்டம். ஏன் நாங்க இப்படி இருக்கிறோம்? எப்படி இருந்த ஊரு இப்படி போய்த்திருச்சு. ஏன் எங்களுக்கு இதெல்லாத்துக்கும் காரணம் என்ன? ஊழல் தான். இப்ப நாங்க ஒரு பக்கெட்ல ஓட்டை இருந்தா ஒரு நாளும் தண்ணி நிரம்ப போறீங்களா? முதலாவது ஓட்டைகள்ல நாங்க சமம் செய்யணும். ஓட்டைகளை அடைக்கப்பட்டா தான் அந்த பாத்திரம் நிரம்பி வரும். ஸ்ரீலங்கால இருக்கிற முக்கியமான ஓட்டைகள் வந்து இந்த ஊழல். எல்லாத்துக்குமே 10%, 20%. ஒன்று நான் ஒரு வருஷம் 6 வருஷத்துக்கு முந்தி ஸ்ரீலங்காவுக்கு போன நேரம் நாங்க ஒரு ட்ரிப் ஒன்று போனோம். எங்க இந்த சதர்ன் ப்ராவின்ஸுக்கு. ஸ்ரீலங்கால என்ன செஞ்சுக்கிறான்னு பாக்குறதுக்கு போயிட்டு பாருங்க. ஒரு ஹைவே ஒன்று போட்டிக்கிறாங்க, அதுல போறதுக்கு வாகனம் இல்லை. ஏர்போர்ட் ஒன்று போட்டிக்கிறாங்க, அதுல நெல்லு காய வைக்கிறாங்க. அது ஹார்பர் ஒன்று இருக்குது, ஷிப் இல்லை. அதுல இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கிரவுண்ட் ஒன்று இருக்குது, அதுல மாடு மேய்து. இதுதான் ஸ்ரீலங்கால இன்வெஸ்ட்மெண்ட் நடந்தது. இதெல்லாம் பார்க்க கிட்ட உண்மையால ஸ்ரீலங்காவுக்கு ஒரு பேட்ரியாட்டிசம் ஈக்கமாண்டா. ஸ்ரீலங்கால நீங்க இந்த முறை அரசியல் செஞ்சே தான் ஆகணும். ஸ்ரீலங்கா நல்லா வரணும்னு யாருமே ஆசைப்படுறீங்கண்டா இதுகளெல்லாம் போயிட்டு பார்க்கணும். வெளிநாட்டுகளோட கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்க. நாங்க சிங்கப்பூர் ஆக தேவையில்லை, அட்லீஸ்ட் நாங்க இந்தியா மாதிரியாவன ஆகுவோம். முதலாவது நாங்க இந்தியாவாகுவோம். அதுக்கு பிறகு நாங்க சிங்கப்பூரை பத்தி என்னடா, சிங்கப்பூர் எங்கேயோ போய்த்துட்டு, அது தொட்டாத இடத்துக்கு போய்த்துட்டு, குறைஞ்சது அட்லீஸ்ட் நாங்க பங்களாதேஷ் மாதிரியான வர பார்ப்போம். இப்ப சொல்லுவாங்க ஓகே ஹசீனாவை விரட்டிட்டாங்கன்னு. ஹசீனாவுக்கு விரட்டப்பட்டது அது வேற விஷயம், அது அரசியல் அவங்களோட. ஆனா நாடு எந்த அளவுக்கு முன்னேற்றம் அடைஞ்சிக்குதுன்னு போயிட்டு பார்த்தா தான் தெரியும். அதே மாதிரிதான் இந்தியா. தமிழ்நாட்டுக்கு போயிட்டு பாருங்க எந்த அளவுக்கு முன்னேற்றம் அடைஞ்சிக்குது. ஏன் ஸ்ரீலங்கா மட்டும் இந்த அளவுக்கு சிதைந்து போய்த்து கண்டிக்குது? இதுக்கு இப்படி அரசியல் கதைக்கிறதுக்கு நாங்க அரசியல் தலைவர்கள்ட்ட காசு வாங்க தேவையில்லை. நிறைவாக டாக்டர் உங்களிடம் ஒரு கேள்வி. இப்போ இந்த தேர்தலுக்கான நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது. 21ஆம் தேதி போய் எல்லோரும் வாக்களிக்க போறாங்க. சிறுபான்மை மக்களுக்கும் ஒரு முக்கியமான பங்கு இருக்கிறது இந்த தேர்தல்ல. இந்த தேர்தல்ல அவங்க எடுக்க போற முடிவு வந்து இந்த நாட்டினுடைய எதிர்காலத்திலையும் அடுத்து வரப்போகிற சந்ததிகளுக்கும் வந்து மிக முக்கியமான ஒரு முடிவை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். ஆகவே நன்றாக சிந்தித்து அவர்கள் வாக்களிக்க வேண்டும். ஆகவே அவங்க வாக்களிக்கிறதுக்கு முதல்ல அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஆலோசனை அல்லது ஒரு உங்களுடைய அனுபவம்னா அதை என்ன சொல்லுவீங்க? 21ஆம் தேதி ஸ்ரீலங்காண்ட மக்களண்ட எதிர்காலம் எழுதப்படணும். இது ஒவ்வொரு முஸ்லிம்களோட, ஒவ்வொரு சிறுபான்மை மக்களோட, ஒவ்வொரு பெரும்பான்மை மக்களோட கையில தான் நிக்குது. நீங்க உங்களுக்கும் உங்களோட தளபதிய எழுதக்கூடிய ஒரு லாஸ்ட் சான்ஸ். வயசாளிகள் யோசிக்கொள்ளுங்க, உங்களோட தலைமுறைகளுக்கு
இதுக்கு பிறகும் பாஸ்போர்ட் எடுத்து உங்களோட புள்ளோட வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செஞ்சு கண்டு நீங்க அனாதைகளை மாதிரி வீட்டுல இருக்க போறீங்களா, இல்லாட்டி உங்களோட புள்ளோளுக்கும் ஸ்ரீலங்காவுக்கு முன்னேற்ற பாறையில் விட்டு குடும்பமாக நாங்க வாழ போறோமான்றது இந்த எலெக்ஷன்ல நாங்க எடுக்கிற முடிவுல தான் நிக்குது. அதனால நாங்க சலனப்படாம 21ஆம் தேதி நாங்க எடுக்கிற முடிவுல தான் நிக்குது. ஸ்ரீலங்கால உண்மையில இனவாதிகளுக்கும் ஊழல்வாதிகளுக்கும் நாங்க அரசியலை கொடுக்க போறோமா, இல்லாட்டி முன்னேற்ற பாதையில ஊழல் அற்ற ஒரு அரசியல்வாதிக்கு கொடுத்து ஸ்ரீலங்கால முன்னேற்றம் செய்ய போறோமா. இது ஒரு லாஸ்ட் சான்ஸ் எல்லாருக்கும், முஸ்லிம்களுக்கு மட்டும் இல்ல, மைனாரிட்டிஸ் மெஜாரிட்டிஸ் லாஸ்ட் சான்ஸ். இதை நாங்க மிஸ் பண்ணாம ஈக்கோணும், மிஸ் பண்ணப்படாது. எடுக்கிற முடிவு உங்களோட கையில தான் நிக்குது. எங்களுக்கு உண்மையை சொல்லி தரையிலும் இந்த எலெக்ஷனால எனக்கு ஒரு பெனிஃபிட்டும் வரப்போறல. இந்த அளவுக்கு நான் கிளினிக் டைம்ல உங்களோட கதைக்கிறேன்டா ஸ்ரீலங்கால எந்த அளவுக்கு எனக்கு அபிலாசை ஈக்குது, அதுக்காக வேண்டி தான் இது கதைக்கிறேன். ரொம்ப நன்றி. நீங்க உங்களுடைய கிளினிக் டைம்லையும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த நேரத்தில் எங்களோடு இணைந்து உங்களுடைய கருத்துக்களை ஒரு உண்மையான ஒரு இலங்கையராக அந்த உணர்வோடு நீங்க பல விஷயங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். இவ்வளவு நேரம் எங்களோடு இணைந்து கேள்விகளுக்கு பதில் அளித்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ அகெயின் ஹிஷாம். இது மாதிரி ஒரு ப்ரோக்ராமுக்கு எனக்கு சான்ஸ் ஒன்று தந்ததுக்கு. என்னண்டா இது ஒவ்வொரு ஸ்ரீலங்கால பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடமை இருக்குது. ரிலிஜன் மாதிரி எங்களோட குர்ஆன்ல சொல்லிக்கிற மாதிரி நாங்க ஒரு நல்ல வழியை காட்டணும். நாங்க திருந்தி நாங்க ஒரு ஸ்டெப் எடுக்காத மாட்டோம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு நல்ல வழியை காட்ட மாட்டோம். அது எல்லா மதத்திலையும் அதை தான் சொல்லிக்கிறாங்க. நாங்க திருந்தி நாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கணும். அந்த மெசேஜ் தான் நான் சொல்றேன். இதை மாதிரி ஒரு ப்ரோக்ராமுக்கு எனக்கு தந்து ஸ்ரீலங்கா மக்களோட உரையாடக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்ததுக்கு மிச்ச சந்தோஷம். தேங்க்ஸ் அ லாட்.